அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தின தகவலை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைக்கான திருக்குறள். செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இந்த திருக்குறள் வந்து முப்பிரிவுகள்ல அறத்துப்பால்லையும், இதோட அதிகாரம் வந்து நீத்தார் பெருமை, 3வது அதிகாரம். இதோட குறள் எண் வந்து 26. இந்த திருக்குறளுக்கான பொருள் பார்க்கலாம். முடியாத செயல்களையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். ஸோ நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிற செயலையும் வந்து முடிச்சு காட்டுறவங்க தான் வந்து பெரியோர். அதை நம்மளால பண்ண முடியாது, வேண்டாம் அப்படின்னு விட்டுறவங்க வந்து சிறியோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான முதல் செய்தி, சென்னை பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு வரும் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் தலைவர் ராஜேந்திரன் வந்து ஆஹ் புதி- ஆஹ் புதிய சொற்களை வந்து கலை சொற்களை வந்து பரிந்துரைத்திருக்கார். அந்த கலை சொற்களை பத்தி பார்க்கலாம். பிட்காயின் இணைய காசு, பவுன்சர் மெய்க்காவலர், கேட்கீப்பர் வாயில் காவலர், கேரண்டி பொறுப்புறுதி, மல்டி லெவல் பார்க்கிங் அடுக்கு நிறுத்தகம், பிரீமியர் ஷோ சிறப்பு காட்சி, பிரிவ்யூ ஷோ முன்னோக்கு காட்சி, ஸ்மார்ட் சிட்டி திறன் வளநகர் இல்ல சீர்நகர், ஸ்மார்ட் மீட்டர் திறன்மானி, ஸ்பெஷல் ஷோ சிறப்பு காட்சி, வாரண்டி காப்புறுதி. ஸோ கேரண்டினா பொறுப்புறுதி, வாரண்டினா காப்புறுதி. இதை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்க்கு. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற புதிய திட்டம் வந்து வருகிற ஆகஸ்ட் 2 முதல் வந்து தமிழகத்துல வந்து செயல்பட உள்ளது. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் வந்து தொடக்க விழா வந்து சென்னை மயிலாப்பூர் செயின்ட் பீட்டர்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்துல வந்து நடைபெற இருக்கு. இதுவரையுமே வந்து மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, வருமுன் காப்போம், இதயம் காப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், சிறுநீரக பாதுகாப்பு சீர்மிகு திட்டம், புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை திட்டம் ஆகியவை வந்து செயல்படுத்தப்பட்டு வந்தன. இப்ப இந்த மக்களை தேடி முழு உடல் பரிசோதனை என்ற அடிப்படையில வந்து இந்த திட்டத்துல பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, எலும்பியல், மகப்பேறு மற்றும் மகளிர் நலம், குழந்தைகள் நலம், இருதவியல், நரம்பியல், தோல், பல், கண், காது, மூக்கு, தொண்டை, மனநலம், இயன்முறை, நுரையீரல் மற்றும் இந்திய முறை மருத்துவம் ஆகிய அனைத்து வகையிலும் வந்து பரிசோதனை வந்து நடைபெற இருக்கு. உலக அளவுல வந்து மக்களிடையே செல்வாக்கு மிக்க பிரபல ஜனநாயக தலைவர்கள் பட்டியல்ல வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து தொடர்ந்து 5வது முறையா வந்து முதல் இடத்துல பிடித்து சாதனை படைச்சிருக்காரு. இந்த பட்டியல்ல வந்து தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் வந்து 59% 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இந்த கருத்து கணிப்பை யாரு நடத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமான மார்னிங் கன்சல்ட் அப்படின்ற நிறுவனம் தான் இந்த கருத்து கணிப்பை நடத்திருக்காங்க. இந்தியாவில் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்புல பங்கேற்றவர்கள்ல 75% மக்கள் வந்து பிரதமர் மோடியை ஒரு நம்பகமான ஜனநாயக தலைவரா வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா வந்து பிரதமர் நரேந்திர மோடி கடந்த வெள்ளிக்கிழமையுடன் இந்தியாவின் பிரதமராக 4078 நாட்களை நிறைவு செய்திருக்கிறாரு. இதன் மூலம் வந்து முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி வந்து 4077 நாள் சாதனையை வந்து முறியடித்திருக்காரு. இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் வந்து இதுவரையுமே வந்து தொடர்ச்சியா நீண்ட கால பிரதமரா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2வதா வந்து நரேந்திர மோடி. இவர் வந்து இந்திரா காந்தியோடைய சாதனையை வந்து முறியடித்திருக்காரு. ஆஹ் ஒவ்வொரு மாதமும் வந்து கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து மனதின் குரல் அப்படின்னு மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சி வந்து நாட்டு மக்களுக்காக உரையாற்றுவாரு. இப்ப 124வது மனதின் குரல் நிகழ்ச்சியில வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆகஸ்ட் 23ஆம் தேதி வந்து தேசிய விண்வெளி தினமா வந்து கடைபிடிக்கப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு புரட்சி மாதமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆகஸ்ட் 1 வந்து லோகமானிய பால கங்காதர திலகருடைய நினைவு தினம். ஆகஸ்ட் 8 வந்து மகாத்மா காந்தியின் தலைமையில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட தினம். ஆகஸ்ட் 15 நாட்டின் சுதந்திர திருநாள். ஆகஸ்ட் 14 தேச பிரிவினை பெருந்துயர் நினைவு தினம். ஸோ 1905 வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் வந்து சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த நாளை வந்து போற்றும் வகையில வந்து இந்த நாளை வந்து தேசிய கைத்தறி தினமா வந்து கொண்டாடப்படுது. ஸோ இதுல 2 முக்கியமானது. ஆகஸ்ட் 23 வந்து தேசிய விண்வெளி தினமா கடைபிடிக்கப்பட உள்ளது. ஆகஸ்ட் 7 வந்து தேசிய கைத்தறி தினமா வந்து கொண்டாடப்படுது.
ஆம், சென்னையில நடைபெற்ற தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் அவையத்தினுடைய நூற்றாண்டு தொடக்க விழால வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு செவிலியர் கவுன்சில் தான் வந்து இந்தியால மட்டும் இல்ல, தென்கிழக்கு ஆசியாவிலேயே வந்து செவிலியர்களுக்காக உருவாக்கப்பட்ட முதல் கவுன்சில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உலகளவுல 3வதாக நூற்றாண்டு காணும் செவிலியர் கவுன்சில் என்ற பெருமையும் வந்து இந்த கவுன்சிலுக்கு கிடைத்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆம், ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில வந்து இந்தியாவின் இளம் போட்டியாளரான திவ்யா தேஷ்முக் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இவங்க வந்து கோனேரு ஹம்பிய வந்து வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த போட்டியை வென்றதுனால திவ்யா வந்து இந்தியாவுடைய 88வது கிராண்ட் மாஸ்டராகவும் முன்னேற்றம் பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிராண்ட் மாஸ்டரான 4வது இந்திய பெண் போட்டியாளர் என்ற பெருமையும் வந்து திவ்யா வந்து பெற்றிருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்து கோனேரு ஹம்பி, அரிகா, வைஷாலி ஆகிய பெண்களும் வந்து இந்த அங்கீகாரத்துக்கு வந்து குறிப்பிடப்படுவாங்க. உலக கோப்பை வென்ற திவ்யாவுக்கு வந்து ரொக்க பரிசா வந்து 43 லட்சம் வழங்கப்பட்டது. ரன்னர் அப் இடத்தை பிடித்த கோனேரு ஹம்பிக்கு வந்து 30 லட்சம் வந்து கிடைச்சிருக்கு. மகளிர் உலகக்கோப்பை வென்ற இளம் போட்டியாளராக திவ்யா தேஷ்முக் வந்து சாதனை படைச்சிருக்காங்க. மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில இந்தியாவை சேர்ந்த போட்டியாளர்கள் வந்து இதற்கு முன்னாடி வந்து இறுதி சுற்றுக்கு வந்ததே இல்லை. இந்த முறை தான் வந்து திவ்யா, கோனேரு ஹம்பி ஆகிய இருவருமே வந்து இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இந்தியா வந்து கோப்பையும் வென்றிருக்கு. இந்த போட்டியில 3 இடங்களை பிடிப்போருக்கு வந்து 2026 கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டிக்கு வந்து தகுதி பெற்றவர்களா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதன் மூலியமா வந்து திவ்யா, கோனேரு ஹம்பி, 3ஆம் இடம் பிடித்த சீனாவினுடைய டான் ஹோங்கி ஆகியோர் வந்து இந்த போட்டிக்கு வந்து தகுதி பெற்றிருக்காங்க. அவ்வளவுதான் இன்றைக்கான நியூஸ். இன்றைக்கான கொஷின்ஸை பத்தி பார்க்கலாம். கொஷின் வந்து கூற்று. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஆகஸ்ட் 2 முதல் தமிழகத்தில் செயல்படுத்தப்படுகிறது. மக்களை தேடி முழு உடல் பரிசோதனை என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தில் அனைத்து பரிசோதனையும் மேற்கொள்ளப்படும். கூற்று காரணம் இரண்டுமே சரி மற்றும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம். உலக அளவில் வந்து மக்களிடையே நம்பகமிக்க ஜனநாயக தலைவர்கள் பட்டியலை வந்து நரேந்திர மோடி வகித்துள்ள இடம் வந்து முதலிடம். தொடர்ந்து 5 ஆண்டுகளா வந்து முதலிடத்துல இருக்காரு. இந்தியாவின் 2வது தொடர்ச்சியாக நீண்ட கால பிரதமராக பதவி வகித்தவர் வந்து நரேந்திர மோடி. முதல் இடத்துல வந்து ஜவஹர்லால் நேரு, 2ஆம் இடமா இருந்த இந்திரா காந்தி வந்து இப்ப 3ஆம் இடத்துக்கு போயிட்டாங்க. தேசிய விண்வெளி தினமா கொண்டாடப்பட உள்ள நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 23. இது வந்து பொறுத்துக டைப்பு. ஆகஸ்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா திலகர் நினைவு தினம். ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஆகஸ்ட் 7 வந்து தேசிய கைத்தறி தினம். சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட நாளை தான் வந்து நம்ம தேசிய கைத்தறி தினமா கொண்டாடுறோம். அப்புறம் ஆகஸ்ட் 14 வந்து தேச பிரிவினை பெருந்துயர் நினைவு தினம். நெக்ஸ்ட் வந்து கூற்று. இந்தியாவின் 88வது கிராண்ட் மாஸ்டராக திவ்யா முன்னேறியுள்ளார். கிராண்ட் மாஸ்டர் ஆன இந்தியாவின் 4வது பெண் போட்டியாளர் இவர். இதுவுமே வந்து கூற்று காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றினுடைய சரியான விளக்கம். இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இன்றைக்கான தகவல் அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி.